ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி ரவை பாயாசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரவை பாயாசம் பண்ணுறதுக்கு நான் ஒரு அரை கப் அளவு ரவை எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிருக்கேன். நெய் சூடாகட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரை கப் ரவையை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரவையை நெய்யிலே நம்ம வறுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கோங்க. கலர் எதுவும் சேஞ்ச் ஆகணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த நெய்யில் இந்த ரவையை வறுத்துக்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய பாயாசம் ரெசிபி போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். இந்த ரவை பாயாசமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லா ஓரளவு வறுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால், இது 1/2 லிட்டர் பால், அதை அப்படியே காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. கீழே அந்த ரவை அடி பிடிக்காமல் அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு எவ்வளோ பாயாசம் வேணுமோ அந்த அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இப்போ நம்ம பால் ஊற்றின பாத்திரத்துலேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த பால்லையே இந்த ரவை வேகணும். இந்த மாதிரி கலந்து விட்டு அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருங்க. அப்படியே இந்த ரவை பால்லே வெந்துடும். இந்த நவராத்திரிக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரசாதம் செய்வீங்க. இந்த ரவை பாயாசமும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க, நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 4-5 ஏலக்காவை தட்டி எடுத்து வச்சுருந்தேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அதே கப்பில் 2 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நம்ம ரவை மெஷர் பண்ண அதே கப்பில் 2 கப் சுகர் சேர்த்துக்கிறேன். இதாங்க அளவு. அரை கப் ரவைக்கு 2 கப் சர்க்கரை, 1 லிட்டர் பால். அது கூட கொஞ்சம் நீங்கள் தண்ணி எவ்வளோ வேணுமோ நீங்கள் சேர்த்து ஊற்றிக்கலாம். இந்த அளவில் நீங்கள் செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சர்க்கரை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ரவையெல்லாம் நல்லா வெந்த பிறகு லாஸ்ட்டாக நான் நெய்யில் முந்திரியும் திராட்சையும் வறுத்து வச்சுருந்தேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க அடுப்பில். பாருங்கள், ரவையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. பாயாசமும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரவை பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.